அனைவருக்கும் வணக்கம். ஒரு தனி மனிதனுக்காக வருடக்கணக்கில் போர் நடத்தி வருகிற இரண்டு நாடுகள் தங்களுடைய போரை அந்த தனி மனிதனுக்காக நிறுத்தியதாக நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நண்பர்களே? சரித்திரத்தில் இதுவரைக்கும் நடைபெறாத சம்பவம் ஒன்று நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்காக நடந்தது. பாரத பிரதமருடைய யுக்ரைன் பயணம் இந்தியாவுடைய புகழை உச்சத்துக்கே கொண்டு சென்றிருக்குது. இதை பற்றி சுருக்கமாக முதல்ல பார்க்கலாம் நண்பர்களே. அதற்கு பிறகு இந்திய அமெரிக்க ராணுவ உறவுகள் ஒரு உச்சம் தொட்டிருக்குது நண்பர்களே. நேற்றைய தினம் அமெரிக்கா சென்ற இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் அமெரிக்காவில் 4 நாள் சுற்றுப்பயணமாக சென்றிருக்கிறார். அங்க பல ஒப்பந்தங்கள்ல ராணுவ ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷன் ஒப்பந்தங்கள்ல அவர் கையெழுத்திட்டிருக்கிறாரு. இதை பற்றிய தகவல்களை பார்க்கலாம். உலக அரங்கில் இந்தியாவுடைய செல்வாக்கை எடுத்து காட்டுகிற இந்த இரண்டு முக்கியமான செய்திகளை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, உலக சரித்திரத்தில் ஒரு தனி மனிதனுக்காக ஒரு போர் நிறுத்தப்பட்டதாக வரலாறே கிடையாது. அப்படி ஒரு சம்பவம் இப்பொழுது நடந்தது. உலகத்தையே ஆச்சரியத்துக்குள்ளாக்கி இருக்குது நண்பர்களே. யாருமே எதிர்பார்க்காத விஷயம் இது அப்படின்னே சொல்லணும். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு யுக்ரைன் சென்றார் இல்லையா? அப்படி அவர் யுக்ரைன் சென்ற போதுதான் அங்க நடந்து வந்த போரை யுக்ரைனும் ரஷ்யாவும் ஒரு மனதாக 24 மணி நேரங்கள் நிறுத்தி வச்சாங்க. அப்படின்னா அதை உங்களால நம்ப முடியுதா? ஆமாம் நண்பர்களே, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்காக வருடக்கணக்கில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற ரஷ்யாவும் யுக்ரைனும் தங்களுடைய போர் தாக்குதல்களையே 24 மணி நேரம் நிறுத்தி வச்சாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். போலந்து சென்ற நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அங்க இருந்து 20 மணி நேர ரயில் பயணம் மார்க்கமாக யுக்ரைன் வந்து சேர்ந்தார் இல்லையா? அவர் யுக்ரைன்ல கால் வைப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பே ரஷ்யா யுக்ரைனின் மீதான தன்னுடைய தாக்குதலை நிறுத்தி வைப்பதாக அறிவிப்பு செய்தது. அதைத் தொடர்ந்து யுக்ரைனும் தன்னுடைய போரை அடுத்த 24 மணி நேரங்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் யுக்ரைன் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறி போலாந்து திரும்பினார் இல்லையா? அது வரைக்கும் தாங்க வந்து இந்த போரை நிறுத்தி வைப்பதாக அறிவித்தது. உலக சரித்திரத்திலேயே இது மிக அற்புதமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது நண்பர்களே. அது மட்டுமல்ல, இந்தியாவுக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற செல்வாக்கை இது எடுத்து காட்டுது அப்படின்னு தான் சொல்றாங்க. இதற்கு முன்னாடி இதே ரஷ்ய யுக்ரைன் போர் துவங்கிய பிறகு யுக்ரைனுக்கு பல பெரிய நாட்டு தலைவர்கள் யுக்ரைன் போயிருக்கிறாங்க. அமெரிக்க அதிபர் பைடன் போயிருக்கிறாரு. இங்கிலாந்து பிரதமர்கள் அங்க போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பல ஐரோப்பிய நாட்டுடைய தலைவர்கள் யுக்ரைன் போயிருக்கிறாங்க. இவங்க யார் யுக்ரைன் போன போதும் யுக்ரைனோ ரஷ்யாவோ போர் நிறுத்தத்தை அறிவிக்கவில்லை. ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அங்க போறாரு. அப்படின்ன உடனேயே ரஷ்யாவும் யுக்ரைனும் இரண்டு எதிரிகளும் போர் நிறுத்தத்தை அறிவிச்சாங்க பாரத பிரதமர் திரு மோடி அவர்களுடைய வருகைக்காக. அது மட்டும் இல்ல, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் யுக்ரைன் சென்றிருந்த போது திறந்த மனதோடு நம்முடைய பாரம்பரியமான சனாதனத்தை போதிக்கும் விதமாக உலக மக்கள் அனைவரும் எங்களுக்கு சகோதர சகோதரிகள் தான் அப்படிங்கிறத போதிக்கும் விதமாக விஸ்வ பந்து அப்படின்னு சொல்லி உலகமே எங்களுடைய உடன்பிறப்புகள் தான் அப்படின்னு பாரத பிரதமர் யுக்ரைன்ல ஒரு முறைக்கு பல முறை எடுத்து சொன்னாரு. இருந்தாலும் கூட சின்ன புத்தி கொண்ட ஜெலன்ஸ்கியும் அவருடைய நாட்டு எம்பிக்களும் சரி, அவங்க நாட்டு பத்திரிகைகளும் சரி, அவங்க ஒரு முறைக்கு பல முறை பாரத பிரதமருடைய இந்த பெருந்தன்மையை வீக்னஸ் ஆக நினைச்சுக்கிட்டு கொக்கி போட்டு அவரை சூழ்ச்சி வலையில வீழ்த்துவதற்கு பல முயற்சிகள் மேற்கொண்டாங்க. பாரத பிரதமரிடம் பேசிய யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி நேரடியாகவே பிரதமர்கிட்ட நீங்க வந்து யுக்ரைனின் பக்கம் நிக்க வேணும், நீங்க வந்து உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, ரொம்ப பவர்ஃபுல்லான நாடு, ஜெலன்ஸ்கி சொன்ன வார்த்தைகள் தான் நண்பர்களே. நீங்க சொன்னீங்கன்னா ரஷ்ய அதிபர் புட்டின் கூட கேட்பாரு, நீங்க வந்து இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேணும், நீங்க வந்து யுக்ரைனுடைய நியாயத்தை புரிந்து கொண்டு யுக்ரைனின் பக்கம் நிக்க வேணும், ரஷ்யாவுக்கு தக்க பாடம் புகட்ட வேணும் அப்படின்னு சொல்லி
பிரதமர் மோடி அவர்களுடைய முகத்துக்கு நேரே ஜெலன்ஸ்கி இப்படி ஒரு ராஜதந்திரமே இல்லாத ஒரு பித்துக்குழியை போல பேசினாரு. அதை ஒரு புன்முறுவலுடன் எதிர்கொண்ட நம்முடைய பாரத பிரதமர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, இந்தியா என்றைக்குமே ஒரு சார்பாக நின்றதே கிடையாது. நாங்க நான் அலைன்மெண்ட் காலத்துல இருந்து காலமாக எப்பொழுதுமே ஒரு போர் நடக்குதுன்னா எந்த ஒரு நாட்டின் பக்கமும் நாங்க நிற்க மாட்டோம். இப்பொழுதும் நாங்க நிற்க மாட்டோம். இந்தியா என்றைக்குமே அமைதியின் பக்கம் தான் நிற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முறைக்கு பல முறை ஜெலன்ஸ்கிக்கு எடுத்துரைத்தாரு. இதே விஷயத்துல பல விதமாக அந்த நாட்டு பத்திரிகைகளும் சரி, அந்த நாட்டு எம்பிக்களும் சரி, ஒரு முறைக்கு பல முறை மோடி அவர்களிடம் தங்கள் பக்கம், யுக்ரைனின் பக்கம் இந்தியா நிற்க வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்னாங்க. ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குது இல்லையா, அதை உடனடியாக நிறுத்த வேணும். இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குறத நிறுத்திட்டா ரஷ்யா பொருளாதார சிக்கல்ல விழும், அதன் மூலமாக இந்த போர் நிற்கும் அப்படின்லாம் ஜெலன்ஸ்கி பேசினாரு. ஆனால் பாரத பிரதமரோ அமைதியின் பக்கம் தான் நாங்க நிற்போம், வேற எந்த சைடும் நாங்க எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக ரொம்ப அழகாக எடுத்துரைத்தாரு. தான் எவ்வளவு பெரிய சாணக்கியன் அப்படிங்கிறத அந்த அரங்குக்கு அவர் அழகாக உணர்த்தினாரு. அது மட்டுமல்ல, இந்தியாவின் சார்பாக மில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள மெடிக்கல் கிட் மற்றும் பிற உதவிகளை யுக்ரைனுக்கு வழங்கினாரு நம்முடைய பிரதமர். அது மட்டுமல்ல, யுக்ரைனுக்கு பல விஷயங்களை நினைவுபடுத்தினாரு. யுக்ரைன் சுதந்திரம் அடைந்த பிறகு யுக்ரைனுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிற முதல் இந்திய பிரதமர் தான் அப்படிங்கிறத நல்ல மண்டையில ஏறுற மாதிரி தெளிவாக சொன்னாரு நம்முடைய பிரதமர். மொத்தத்தில் இந்தியாவுடைய சனாதனத்தையும் தான் எவ்வளவு பெரிய சாணக்கியன் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக பிரதமர் எடுத்துரைத்தாரு. அது எந்த அளவுக்குன்னா, கடைசியில ஜெலன்ஸ்கி ஒரு வழியாக மடங்கி வழிக்கு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடமே ஒரு கோரிக்கை வைத்தாரு. அது என்னன்னா, அமைதி திரும்புவதற்கு நீங்க தூது செல்ல வேணும். நீங்க சொல்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு நாங்க ஒத்துக்கிறோம். நீங்க தயவு செஞ்சு உங்களுடைய நண்பன் ரஷ்ய அதிபர் புட்டின் கிட்ட எங்களுக்காக பேசுங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக அமைதிக்கு திரும்புவதற்கு நாங்கள் தயார். இந்தியா ஒரு அமைதி தூதராக செயல்பட வேணும், இந்தியாவை அமைதி தூதராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே ஜெலன்ஸ்கி சொன்னாரு. இது உலக அரங்கில் இந்தியாவின் புகழை உச்சத்துக்கே கொண்டு போயிருக்குது நண்பர்களே. இதற்கு அடுத்த செய்தியாக நாம் பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்திய அமெரிக்க இராணுவ கூட்டு தொடர்பான விஷயங்கள் தான். இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான இராணுவ உறவு மிகவும் வலுவானது அப்படின்னு அமெரிக்காவுடைய இராணுவ தலைமையகமான பென்டகன் தெரிவிச்சிருக்குது. சர்வதேச பிரச்சனைகள், விவகாரங்கள், இராணுவ பிரச்சனைகள், போர் பிரச்சனைகள் போன்றவற்றில் அமெரிக்கா முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்பொழுதெல்லாம் இந்தியாவோடு ஆலோசனை நடத்துவதை வழக்கமாக கொண்டிருக்கிறது நண்பர்களே. கடந்த சில ஆண்டுகளாகவே இது தொடர்ந்து நடந்து வருது. இதற்கு காரணம் என்னன்னா, இந்தியாவுடைய பொருளாதார வலிமை. இந்தியா உலக அரங்கில் மிகவும் செல்வாக்கு மிகுந்த நாடாக உயர்ந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்தியாவுடைய இராணுவ பலம் அப்படின்னே சொல்லணும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக உலக நாடுகளிடையே, உலக நாட்டு மக்களிடையே இந்தியாவுக்கு இருக்கிற அந்த நல்ல பெயர் இருக்குது இல்லையா, அதை தான் அமெரிக்கா ரொம்பவுமே ஆச்சரியத்தோடு பார்ப்பதாக சொல்லப்படுது. அதற்காகவே உலக விஷயங்கள் எல்லாவற்றிலையும் இந்தியாவோடு கலந்து ஆலோசிப்பதை வழக்கமாக கொண்டிருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் அமெரிக்காவுக்கு 4 நாட்கள் சுற்றுப்பயணமாக சென்றிருக்கிறாரு. அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரான லாய்ட் ஆஸ்டின் மற்றும் தேசிய பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமெரிக்க அதிபரின் உதவியாளரான ஜாக் சலின் ஆகியோரோடு ராஜ்நாத் சிங் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார். நம் 2 நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு துறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிற பணிகள் குறித்தும், எதிர்காலத்தில் நம்முடைய இராணுவ ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் அவங்க ஆலோசனை நடத்தினாங்க. எதிரி படைகளை தாக்கி அழிக்கக்கூடிய 31 MQ-9B
ரக ஆளில்லாத சிறிய போர் விமானங்கள் மற்றும் ஸ்ட்ரைக்கர்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிற கவச வாகனங்கள் ஆகியவற்றை வாங்குவது பற்றி ஆலோசனை நடத்தினாரு. இவை போக ஆன்டி சப்மரின் சிஸ்டம் அப்படின்னு அழைக்கப்படுகிற வானத்திலிருந்து இந்திய போர் விமானங்கள்ல இருந்து எதிரி நாட்டுடைய சப்மரின் இருக்குது இல்லையா, கடலுக்கு அடியில போற நீர்மூழ்கி கப்பல்கள், அதை தாக்கக்கூடிய வல்லமை பெற்ற மிசைல்கள், ரேடார்கள் மற்றும் பிற ராணுவ தளவாடங்களை, அதைத்தான் ஆன்டி மிசைல் சிஸ்டம் சொல்றாங்க. அதை வாங்குவது தொடர்பாக ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்கிறாங்க இந்தியாவும் அமெரிக்காவும். இது மட்டும் இல்ல, மேலும் 3 நாட்களுக்கு திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறாரு. மேலும் பல புதிய விஷயங்கள், ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் வெளியில வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் நண்பர்களே. அது வரும்போது உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். கைஸ், பை பாய்.